வணக்கங்க. ஒரு பக்கம் ரஷ்யா, உக்ரைன் 2 பேருக்கு வார் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு மேலே நடந்துக்கிருக்கு. கூடிய சீக்கிரம் 1000வது நாள்னு கொண்டாடிட்டாங்க. எத்தனை வருஷம் ஓடும்னு தெரியல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல், ஹமாஸ் ஆரம்பித்து ஒரு 2 வெஸ்டர்ன் அந்த அரபு கண்ட்ரிஸ் கொஞ்சம் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுது. அதில் ஈரானும் லாஸ்ட் டைம் ஒரு 300 ட்ரோனை வச்சு அட்டாக் பண்ணாங்க. அதில் ஒரு 99% தடுக்கப்பட்டது. எப்படி தடுக்கப்பட்டது? வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட சப்போர்ட்னால தான். யூஎஸ், யூகே போன்ற கண்ட்ரீஸ் டிஃபெண்ட் பண்ணி அவங்களுக்காண்டி சப்போர்ட் பண்ணி அவங்க தான் ஃபைட் பண்ணி இன்டர்செப்ட் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணாங்க. 99% அவங்க தான் ஸ்டாப் பண்ணாங்க. இஸ்ரேல் இன்னிமே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட பேக்கப்பில் தான் இன்னி ஒரு வலுவான நாடாக சண்டை போட்டுக்கிருக்காங்க. சப்போஸ் அவங்களோட சப்போர்ட் ஸ்டாப் ஆகிட்டா, பைடன் அவங்களோட மிசைல்லாம் செல் பண்ண முடியாது அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டா, இஸ்ரேல் கண்டிப்பாக ஒரு தாக்குதலை அதனால் தாக்கு பிடிக்க முடியாது. இதுதான் உண்மை. ஓகே, இன்றைக்கி நம்ம நியூஸை பார்க்கலாம். பாலஸ்தீன் கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 3 மந்த்தாக அட்டாக் நடந்துக்கிருக்கு. இஸ்ரேல் பாலஸ்தீனை அட்டாக் பண்ணிக்கிருக்காங்க. அதில் இருக்க மக்கள் ஒரு பகுதியிலேருந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே வரப்போ கிரவுண்ட் அட்டாக் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க டோட்டல் பாலஸ்தீனோட மொத்த பாப்புலேஷனாக ஒரு 64 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இப்போ வாழ்ந்துக்கிருக்காங்க. அந்த ஏரியாவுக்கு பேர் தான் ரஃபே. இப்போ ரீசண்டாக அந்த ரஃபேயும் கிரவுண்ட் அட்டாக் பண்ண போகிறதா இஸ்ரேல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பிளான் அதான். அவங்களோட பிளான் என்ன சொல்கிறாங்கன்னா, கம்ப்ளீட்டாக ஹமாஸை வைப் அவுட் பண்ணணும், கம்ப்ளீட்டாக அவங்கள ஒழிச்சு கட்டணும் அப்படின்ற ஒரு பிளானில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால் கிரவுண்ட் அட்டாக் பண்ணி அதில் மேஜராக பாதிப்புக்குள்ளானது பாலஸ்தீன் சிவிலியன் பீப்புள் தான், நார்மல் பீப்புள் தான். மோர் தென் 50,000 கிட்ட இறந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அஃபிஷியல் ரெக்கார்டில் பாலஸ்தீன் ஒரு கவர்மெண்ட் இருந்தால் தானே அவங்க கரெக்டாக ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஃபுல் கண்ட்ரோலும் இஸ்ரேல்கிட்ட இருக்கிறதுனால இஸ்ரேலில் அவங்க ஃபுல் கண்ட்ரி எக்ஸாக்ட் டேட்டா வெளியிட மாட்டாங்க. ஆனால் கன்ஃபார்மாக தெரியும் மோர் தென் 30,000 30,000 மக்களுக்கு மேலே இறந்துருப்பாங்கண்டு. இப்போ மொத்த பாப்புலேஷனுமே 64 ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ளே வாழ்கிறாங்க. அந்த ரஃபேயும் அட்டாக் பண்ணி சப்போஸ் அதை அட்டாக் பண்ணால் அந்த மக்களோட கம்ப்ளீட் வாழ்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாத மாதிரி போயிடும். ஏன்னா ஒரு பகுதி அட்டாக் பண்ணதுனால அவங்க மைக்ரேட் ஆகி ஒரு கார்னர் பிளேஸுக்கு போயிட்டாங்க. அங்கேயும் போய் அட்டாக் பண்ணால் அவங்களுக்கான பிளேஸே கிடையாதுன்றது மாதிரி ஆயிரும். அவங்க நோக்கமும் அதுவாக கூட இருக்கலாம். இதை எல்லாருமே ஒரு ரிலீஜனுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறீங்க, ஒரு ஜெனசைடுன்றது மாதிரி ஒரு அப்போசிஷன் எல்லா மக்களுமே பேச ஆரம்பித்ததுனால பைடனும் எலெக்ஷன் டைம்னு கொஞ்சம் பயந்துக்கிட்டு அவருமே மிசைலு, ராக்கெட்டு, பாம்பு இதெல்லாம் செல் பண்ணுறதை இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காரு. யூஸ்வலாக லாஸ்ட் ஏப்ரல் மாதம் டோட்டலாக எவ்வளோ கண்டுனா கிட்டத்தட்ட 6500 மிசைல் இன்க்ளூடிங் ஒரு 900லேருந்து ஒரு 2000 வரைக்குமான கிலோகிராம் பாம்போட, இந்த பாம்பு மட்டுமே 6500 கவுண்ட்டில் ஏப்ரல் மாதம் டெலிவரி பண்ணுறதா இருந்துச்சு. யூஎஸ் செல் பண்ணுறதா. அதை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாரு. ஏன்னா ரஃபா பிளானை இஸ்ரேல் கையெடுத்தா உலகம் ஃபுல்லாக ஒரு இனத்துக்கு எதிரான படுகொலைன்றத மாதிரி ஒரு கொந்தளிச்சிருவாங்கன்ற ஒரு காரணத்துக்காக வேண்டியும் அவரோட எலெக்ஷன் ரீசனுக்காக வேண்டியும் பாஸ் பண்ணி தான் வச்சுருக்காரு. தரமாட்டேன்னு இன்னும் அறிவிப்போடலை. ஏப்ரல் மாதம் கொடுக்க வேண்டியதை செல் பண்ண வேண்டியதை இப்போதைக்கு நாங்கள் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணி வச்சுருக்காரு. ஓகே, இஸ்ரேல் ஏன் யூஎஸ்லேருந்து வாங்கினா அவங்கக்கிட்ட பேக்கப் அந்தளவுக்கு கிடையாது. அவங்க ஒரு சில டெக்னாலஜி, ஆர்மி டெக்னாலஜி டெவலப் பண்ணுறாங்க. ஆல் ஓவர் ஒரு 10 கண்ட்ரிஸுக்கு மேலே விற்கிறாங்க. அதில் மேஜராக கன்சியூமர் யாருன்னா இந்தியா தான். ரஃபேல்ன்ற ஒரு ஃப்ளைட்டை கூட லாஸ்ட் டைம் இந்தியா தான் வாங்குச்சு.
மேஜராக அவங்ககிட்ட அதிகமாக பை பண்ணுற கண்ட்ரி இந்தியா தான். பட் அவங்கக்கிட்ட கிரவுண்ட் லெவல் டேங்கரு பாம்ஸ் இதெல்லாம் அந்தளவுக்கு ப்ரொடியூஸ் மேனுஃபேக்சரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்கக்கிட்ட கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்தளவுக்கு அவங்கக்கிட்ட ஜிடிபி எக்கனாமிக் பவரும் கிடையாது. ஃபுல்லாக வெஸ்டர்ன் கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. சப்போஸ் அவங்க சப்போர்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டா, யூஎஸ்ஏ வெஸ்டர்ன் கண்ட்ரி ஃபுல்லாக அவங்க சப்போர்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டா இஸ்ரேல் கண்டிப்பாக பாதிப்புக்குள்ளாகும். ஹமாஸோட அட்டாக்குன்னு கிடையாது, இன் ஃப்யூச்சர் ஈரான் ஏதோ ஒரு கண்ட்ரி அரப் கண்ட்ரிஸோட அட்டாக்கை அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. என்றைக்கு இல்லைனாலும் என்றைக்கே ஒரு நாள் அவங்க கண்டிப்பாக தோல்வி அடைவாங்க. அதை கருத்தில் கொண்டுட்டு ரீசெண்டாக கூட நெதன்யாகு அவங்களோட இஸ்ரேல் பிரதமர் நம்மளும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணணும், நம்ம இண்டிபெண்ட்டாக கொஞ்சம் க்ரோ ஆகணும்னு சொல்லிவிட்டு அவரும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அறிவிச்சிருக்காரு. ஓகே, யூஎஸ்கிட்டேருந்து ஏன் யூஎஸ் வெப்பனை செல் பண்ணுறதுக்கான காரணமும் இருக்குது. அவங்கக்கிட்ட மட்டும் ஏன் வாங்குறாங்கன்னா, லாஸ்ட் இயர் மட்டும் பெர் இயர்னு வச்சுங்க, ஒவ்வொரு வருஷமும் யூஎஸ் பை டிஃபால்ட்டாக 4 பில்லியன் டொனேட் பண்ணுறாங்க. டொனேஷன் பாவம் போவர் கண்ட்ரியில் டொனேட் பண்ணுறாங்க. அந்த 4 பில்லியனில் மேஜராக ஆர்மிக்கு தான் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இஸ்ரேல் ஒவ்வொரு வருஷமும் 4 பில்லியன் யூஎஸ் டாலரை டொனேஷனாக வாங்குகிறாங்க. அதில் மேஜராக ஆர்மிக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஏன் இஸ்ரேலுக்கு வந்து கண்டினியூஸாக டொனேட் பண்ணோம்னா, ஒரு குறிப்பு நோட் பண்ணிக்கங்க, யூஎஸ்ன்றது ஒரு வளர்ந்த கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட மணி பர்ஸ் யார்கிட்ட இருக்குது? ஜூஸி இஸ்ரேலோட இனத்திட்ட இருக்குது. நீங்கள் யூஎஸில் மேஜராக இருக்கிற பேங்கிங்காக இருக்கட்டும், பெரிய பெரிய சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியாக இருக்கும், யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது? எஜுகேஷன்லேருந்து எல்லாமே அன்னைக்கிலேருந்தே ஒரு வளர்ந்த பணக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸில் இருக்க பெரிய பணக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இனத்தவர்களாக தான் இருப்பாங்க. அதனால இப்போ நம்ம இந்தியாவை எடுத்துக்கோங்க, அதானே அம்பானி டாட்டா இந்த 3 பேர் பார்த்து ஏதோ ஒரு இதை கவர்மெண்ட்டை ப்ரெஷர் பண்ணால் கவர்மெண்ட் பண்ணத்தான் பண்ணும். ஏன்னா இவங்களோட பொருளாதாரத்தில் முக்கியமான பங்கு இந்த 3 பேர். எனக்கு தெரிஞ்ச 3 பேரை சொல்கிறேன், அதுபோக நிறையா இருக்காங்க. ரான்பாக்ஸி, பஜாஜ்னு நிறையா பணக்காரர்கள் இருக்காங்க. இவங்க பார்த்து மொத்தமாக கூடி இப்போ முக்கியமானதை எடுத்துக்கோங்க, டாப் 5 எடுத்துக்கோங்க. அவங்க ஜூஸாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக இந்தியாவும் அடிப்பணியும். அதே மாதிரி தான் அமெரிக்கா வளர்ந்த நாடாக இருந்தாலும் அமெரிக்காவோட மணி பர்ஸு இஸ்ரேலோட ஜூஸ் அந்த இஸ்ரேல் இனத்தவர்கிட்ட இருக்குது. அதனால ஏதோ ஒரு அழுத்தத்தினால இன்னுமே டொனேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த வாருக்கு மட்டுமே 70 பில்லியனுக்கு மேலே ஜாங்ஷன் பண்ணியிருக்காங்க யூஎஸ் டொனேஷன். இதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு வாருன்றது ஒரு பெரிய பொருட்செலவுங்க. ஒரு கண்ட்ரியில் வார் வந்துட்டாலே அவங்களோட எக்கனாமிக் பயங்கரமாக கொலாப்ஸ் ஆகும். இஸ்ரேல் ஏன் கொலாப்ஸ் ஆகாமல் இருக்குன்னா, அது ஒரு யூஎஸோட பேக்கப், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட பேக்கப்னால தான். இது வரைக்கும் இஸ்ரேல் 80 பில்லியன் யூஎஸ் டாலருக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இதே ஒரு எஸ்டிமேஷனில் 2024 பார்த்தோம்னா ஒரு 15 பில்லியனுக்கு மேலே அவங்களுக்கு தேவைப்படும். அவங்களோட டோட்டல் ஜிடிபி பார்த்தீங்கன்னா 500 பில்லியன் தாங்க. 500 பில்லியனில் கிட்டத்தட்ட ஒரு 10% இந்த வாருக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது அவங்க. அப்படி பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ஆர்மிக்கு மட்டுமே அவங்க ஒரு 15% பட்ஜெட் வச்சுருக்காங்க, இயர்லி வந்து அலோகேட் பண்ணுறாங்க. பட் இந்த வார்னால் 50 பில்லியன் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது இயர்லி. நான் கடந்த இது வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 80 பில்லியன். அதில் 2024 எஸ்டிமேட்டட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 50 பில்லியன் யூஎஸ் டாலர். இதில் அவங்களோட டெய்லி ஸ்பெண்டிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 மில்லியன் யூஎஸ் டாலர் வந்து டெய்லி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது. 1 மில்லியன்னா ஒரு 10 lakhs யூஎஸ் டாலர் மாதிரி வச்சுக்கோங்க. 300 மில்லியன் யூஎஸ் டாலர் டெய்லி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ ரஷ்யா வேறு, ரஷ்யா இது வரைக்கும் உக்ரைனோட அவங்ககிட்ட அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் ரஷ்யாவோட ஜிடிபி growth வேறு மாதிரி. அவங்களோட ஜிடிபியில் இயர்லி வந்து 3% தான் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு ரொம்ப கொலாப்ஸ் இல்லை, அவங்க ரொம்ப
தற்சாப்பில் அவங்களுக்கு தேவையானதை நிறையா இண்டிபெண்ட்டாக நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, நிறையா வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. அவங்களோட எக்கனாமிக் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்குது. அதுக்கேற்ற பிளானாக அந்த கண்ட்ரியும் நிறையா ரொம்ப வருஷமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இவங்க ஒரு 10%ன்றது ஒரு பெரிய மணி. வாருன்றது ஒரு பெரிய நாசமான ப்ராசஸ்ஸு. அதில் நிறையா பொருட்செலவு, மக்கள் உயிர் பலி நிறையா நடக்குது. இப்போ இஸ்ரேல் பண்ணுறது ரஃபா அட்டாக் பண்ணால் ஒரு இனப்படுகொலைன்றது உலகம் ஃபுல்லாக பேசப்படும். அதுக்கு பயந்துக்கிட்டு பைடன் என்னென்ன டேங்க்கு, ராக்கெட் எல்லாமே யூஎஸ்லேருந்து தான் இம்போர்ட் பண்ணிக்கிருந்தாங்க. இம்போர்ட் மீன்ஸ் சேல் வாங்கிக்கிருந்தாங்க. காசு கொடுத்து வாங்குறாங்கன்னா சும்மா வாங்குறது கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. இயர்லி இவ்வளவு பில்லியன்கிட்ட 4 பில்லியனுக்கு மேலே டொனேஷன் பண்ணுவாங்க. அந்த காசை வச்சு எங்ககிட்ட தான் நீங்கள் என்ன வாங்கணும், ஆர்மி டிஃபென்ஸ் ப்ராடக்ட்லாம் எங்ககிட்ட தான் வாங்கணும். ராக்கெட், டேங்கர். ஏன்னா இந்த 3மே வந்து அவங்கக்கிட்ட ஓன் மேனுஃபேக்சரிங் கிடையாது. அதனால் இந்த 3ஐயுமே யூஎஸ்கிட்ட வாங்கிக்கிடுவாங்க. டொனேஷன் வாங்கி ஒரு சர்க்குலர் ரொட்டேஷன் மாதிரி தான். திரும்ப யூஎஸ்ஏ கொஞ்சம் பெனிஃபிட் அடைஞ்சிக்கிடுவாங்க. மேபி யூஎஸ்க்கு அந்த அதை விற்கிறவங்களாம் மேபி அந்த பர்டிகுலர் பணக்காரங்களாக இருக்கலாம். கவர்மெண்ட்டை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு டொனேஷன் பண்ண சொல்லி அந்த பணக்காரங்க பெனிஃபிட் அடைஞ்சிக்கிறாங்க. கவர்மெண்ட்டு கொஞ்சம் தான் பெனிஃபிட் இருக்குது. என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு தெரியல. யூஎஸ் கவர்மெண்ட் கண்டினியூஸாக ஒரு அமௌண்ட்டை டொனேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த டொனேஷன் பண்ணி அந்த காசை வச்சு கொஞ்சம் அங்கே உள்ளே இருக்க கண்ட்ரிஸுக்கும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டு மேஜராக வந்து அவங்ககிட்டே ஒரு ரஃபேல் அந்த டேங்கர், ராக்கெட்லாம் வந்து அவங்ககிட்டே தான் செல் பண்ணணும், வாங்கிக்கிறணும். இதுதான் அவங்க அக்ரிமெண்ட்டு. நாங்கள் வருஷம் இவ்வளோ அமௌண்ட்டு டொனேஷன் பண்ணுறோம், நீங்கள் அந்த காசை வச்சு எங்ககிட்டயே மிசைல் ஆர்மிக்கு தேவையான மிசைல்லாம் எங்ககிட்டயே வாங்கிக்கோங்க. இதுதான் அவங்களோட அக்ரிமெண்ட். அந்த மிசைலை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, அந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, அவங்களுக்கு தான் இதில் மேஜர் பெனிஃபிட். மக்களோட வரி பணம் அதை தூக்கி யாருக்கோ வந்து டொனேஷன் பண்ணுறாங்க. அந்த டொனேஷனை வச்சு இஸ்ரேல் நல்ல மிசைலை வாங்கிக்கிறது. இதுதான் பல வருஷமாக நடந்துக்கிருக்கு. இதில் ஈரானோட லாஸ்ட் இயர் அட்டாக் இருக்குல்ல, லாஸ்ட் டைம் ஈரான் வந்து ஒரு 300 ராக்கெட் ட்ரோனுக்கு மேலே சென்ட் பண்ணிச்சல. இதில் 99% டிஃபெண்ட் பண்ணப்பட்டது யாருனாலேனா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்னால தான். இதனால தான் இஸ்ரேல் இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக நம்மளும் கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வளர்க்கணும் அப்படின்றாங்க. தமிழில் சொல்ல போனீங்கன்னா தற்சார்பு. இது உலகத்துக்கு மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவை. இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம ஒரு சிட்டியில் இருந்துக்கிட்டு ஃபுட்டுக்காக இருக்கட்டும், தண்ணிக்காக இருக்கட்டும், ஜஸ்ட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்துக்கிறோம். ஃபுட்டு எங்கே இருந்தால் லாரியிலேருந்து வருது, நம்ம கடையில் போய் வாங்கணும். கொஞ்சம் கூட நம்ம ஸ்டாக் வச்சுருக்கிறதில்ல. ஓகே, அரிசி இதுக்கு ஒரு ஒரு 6 மாதம் 7 மாதம் வச்சுக்கலாம், கொஞ்சம் சர்வே பண்ணிக்கலாம். ஓகே, தண்ணி லாரியிலேருந்து எங்கே இருந்தால் வந்துக்கிட்டே இருக்குது. குளிக்கிறது கூட நீங்கள் சொல்லலாம் போர் போட்டு யூஸ் பண்ணலான்னு. இப்போ கடலுக்கு பக்கத்தில் இருக்குல்ல, துறைப்பாக்கம் அந்த மாதிரி ஏரியா, சோழிங்கநல்லூர், இந்த மாதிரி ஈஸியாக கனெக்ஷன்றாங்களே, பள்ளிக்கரணை, இங்கெல்லாம் போர் போட்டிங்கன்னா செகதி மாதிரி தான் வரும். ஸோ லாரி வாட்டர் தான். பட் ஸ்டில் இங்கேயும் மக்கள் வந்து எப்படி கவர்மெண்ட் அலோவ் பண்ணாங்கன்னு தெரியலை. ஒரு சதிப்பு நில பகுதியில் ஒரு 2 பொழந்து ஒரு ரோடே போட்டிருக்காங்க. இங்கே துறைப்பாக்கம்லேருந்து பள்ளிக்கரணை வரைக்கும் ஒரு இதயத்தை பிரித்தது மாதிரி. ஒரு சதிப்பு நிலம்ன்றது ஒரு பூமிக்கு முக்கியமானது. ரோடு போட்டு ஒரு ரெசிடென்டல் ஏரியாவை மாற்றி நிறையா மக்களை வாழ வச்சுட்டாங்க. கன்ஸ்ட்ரக்ஷனை அலோவ் பண்ணிட்டாங்க. பட் இங்கே தண்ணின்றது ஒரு எங்கேருந்து லாரியில் தான் வருது. இதே மாதிரி தான் ஒரு டிபெண்டன்சி, ஒரு கண்ட்ரியில் டிபெண்டன்சி இருக்கிறது மாதிரி இப்போ இந்தியாவும் பார்த்துக்குங்க. இப்போ பார்த்துக்குங்க, இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுற மேஜர் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நிறையா கண்ட்ரிஸ், ஜப்பான், நெதர்லாந்து, யூஎஸ், யூகே, இத்தாலி, இவங்கெல்லாம் வந்து மிசைல் வந்து கொடுத்து ஒரு டொனேஷனாவோ இல்லை சேல் பண்ணியோ சப்போர்ட் பண்ணிக்கிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ரஃபே அட்டாக் பண்ண போகிறோம்ன்றது அவங்களோட பிளான்னால அவங்களாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இது ஒரு இனப்படுகொலை, இதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணால்
உலகம் ஃபுல்லாக நம்மளை வந்து ஒரு தப்பாக பேசணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. பைடன் ஸ்டாப் பண்ணதுக்கு மெயின் ரீசன் எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டா, சப்போஸ் நிஜமாகவே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டா இஸ்ரேல் கண்டிப்பாக தோற்று போகும். இன்றைக்கி இல்லை, என்றைக்கே ஒரு நாள். ஏன்னா அவங்களோட அரப் கண்ட்ரிஸ் கொஞ்சம் பலமாக தான் இருப்பாங்க, அவங்களுக்கான சப்போர்ட் அதிகம் தான். அதனால் இன்றைக்கி இருந்தாலும் என்றைக்கே ஒரு நாள். இதை பேசுகிறதுக்கான காரணம் நாடுகள் மட்டும் கிடையாது, மனுஷனும் தற்சாப்புக்கு பழகணும். முடிஞ்ச அளவுக்கு தற்சாப்பாக இருங்க. இன்றைக்கி பாருங்கள், ஏதோ ஒரு நாள் கோவிட்டில் எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு சிட்டியில் இருக்க. ஆனால் கிராமத்தில் இருக்க மக்களுக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்தது நியூஸில் மட்டும்தானே தவிர அவங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லாமல் வாழ்ந்தாங்க. காலையில் எழுந்திரிப்பாங்க, அவங்க ஃபார்ம் லேண்டுக்கு போகிறாங்க, ரெகுலர் வேலையை முடிச்சுட்டு தேவையானதை எடுத்துகிட்டு ஃபுட்டாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் அவங்க ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளேயே கிடைக்கும். அவங்க ஃபார்மில் விளைஞ்ச அரிசியை வச்சுக்கிட்டாங்கன்னா 1 வருஷமாக 2 வருஷமாக தேவையான அளவுக்கு வீட்டில் இருக்கும். தண்ணி இன்றைக்கி கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்குது கிராமத்துலேயுமே. ஏன்னா போர் போட்டு தான் யூஸ் பண்ணணும். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ரொம்ப முக்கியம். சப்போஸ் எலக்ட்ரிசிட்டியும் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா போர் வாட்டரை எடுக்க முடியாது. எங்கேருந்து தண்ணி கிடைக்கும்? கம்ப்ளீட்டாக தமிழ்நாடுக்கே கேட்குறேன். சில பேர்லாம் சொல்லியிருக்காங்க ரெயின் வாட்டரை சேவ் பண்ணி ஒரு 2 வருஷத்துக்கு தேவையான ரெயின் வாட்டரை ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு கீழே சம்ப் இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. கிராமத்தை பொறுத்தவரையும் 90% அத்தியாவசிய பொருட்களை அவங்க ஒரு 2-3 கிலோமீட்டர் சரௌண்டிங்கிலே கிடைக்கும். அவங்க ஒரு எந்த இம்பேக்ட் இல்லாமல் நியூஸில் மட்டும்தான் இந்த மாதிரி கட்டுப்பாடு, இந்த மாதிரி 144 இந்த மாதிரி இதெல்லாம் நியூஸில் மட்டும்தான் இருந்துச்சு. லாக்டவுன் எல்லாமே நியூஸில் மட்டும்தான். பட் அவங்க ரெகுலர் ரொட்டீன் கொஞ்சம் கூட இம்பேக்ட் ஆகலை. சிட்டியில் இருக்க மக்கள் பாலாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போய் வாங்கணும் அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது சில விஷயங்களை. பட் முடிஞ்ச அளவுக்கு தற்சார்பாக கொஞ்சம் கையில் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன சோப்பு செஞ்சுக்கலாம் வீட்டில். கிராமத்தில் இருக்கவங்க கம்ப்ளீட்டாக வந்து மைக்ரேட் ஆகலாம், மொத்தமாக தற்சாப்பில் இருக்கலாம். தேவையான பொருளை மட்டும் வாங்குங்க. ஃப்யூச்சருக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் பிசிக்கலாக தங்க வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு தற்சார்பு ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட முறையிலையும் தற்சார்பு வேணும், நாடுகளுக்கு இடையிலையும் தற்சார்பு வேணும். தற்சார்புன்றது தான் நம்மளை எப்பயுமே நம்மளை காப்பாற்றும். எப்பயுமே யாரோ ஒருத்தர் டிபெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோமாக்கும் என்றைக்கே ஒரு நாளைக்கு அவங்க ஸ்டாப் பண்ணுறப்ப நம்மளால் சமாளிக்கிற அளவுக்கு ப்ராக்டிஸ் கூட இருந்திருக்காது. தற்சார்பு எவ்வளோ முக்கியம்னு ஒரு வீடியோவில் தெளிவாக பேசுகிறேன். இதோட நோக்கம் வந்து இன்ஃபர்மேஷன் கட்டும் கிடையாது. நான் எப்பயுமே பேசுகிற வீடியோவில் நிறையா நாலேஜ் இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது தெளிவாக எக்ஸ்பிளைனும் பண்ணுவேன். நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி கண்டென்ட் எடுத்து வீடியோ போடுறேன். கொஞ்சம் எடிட்டிங்க்கும் கொஞ்சம் டைம் இப்போதைக்கு நான் பிளான் பண்ணல. ஒரு 20-30 டேஸ்க்கு அப்புறம் எடிட்டிங்க்கு நான் பிளான் பண்ணி கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு பிளான் பண்ணுறேன். நன்றி.